நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வீடு நீதிமானுடைய வீடா இருந்துச்சுன்னா அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் யாரை சபிக்கிறார் தெரியுமா? ஒரு வீட்டை சபிக்கிறார். எந்த வீட்டை சபிக்கிறார் கேக்குறீங்களா? துன்மார்க்கனுடைய வீட்டை சபிக்கிறார். நாம எங்க விசுவாசிங்க போ சொல்லுவாங்க, அண்ணே ஒரு வீடு பார்த்துருக்குறேண்ணே, வந்து பார்க்க பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் ஜெபம் பண்ண போவேன், சொல்லுவேன் தம்பி இந்த வீடு உனக்கு செட் ஆகாது, மலிவா வருதுமா, மலிவா சாபமும் வருது, பரவாயில்லையா? ஏன்னா என்ன சொல்லுது, எனது வீட்டில் சாபம் இருக்குது, வேண்டாம். சமீபத்தில் ஒரு சகோதரன் செருப்பு கூட இல்லாமல் வந்தார். கர்த்தர் கோடி கணக்கில் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அவர் இடத்த வாங்கி அந்த வீட்டுக்கு என்ன பண்ணாரு, போர் போட்டு அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி அவர் போர் வண்டியில வர வச்சுட்டாரு. நான் போய் ஜெபம் போய் நிக்கிறேன், போர் வண்டி ரெடியா இருக்குது. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அண்ணங்க எழுத்து போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தட்டு ஃபுல்லா பழம் 50,000 காணிக்க வச்சு நிக்கிறாரு. போர் வண்டி நிக்குது, எல்லாம் நிக்குது, போர் பாயிண்ட்லாம் பார்த்தாச்சு. நாங்க போயிட்டு சரி ஜெபம் பண்ணலாமா, தந்துடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, இந்த இடத்துல வீடு கட்டினோம்னா அழிஞ்சு போயிடும், இந்த இடத்த மாற்ற சொல்லு, இந்த இடத்த விற்க சொல்லுங்க. அவன் போர் போடுறதுக்கு வண்டி கொண்டு வந்து நிற்க வைக்க. நான் சொன்னேன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா, அண்ணே ஆரம்பிச்சிடலாமாண்ணே. யோ கர்த்தர் சொல்றாரு இங்க போர் போடக்கூடாதான், இந்த இடத்த முதல்ல வித்துருன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்ஜினியர் பிளான்ல வாங்கியாச்சு வீடு கட்டுறதுக்கு, கர்த்தர் விற்க சொல்றாரு, இங்க இருக்காத இந்த இடத்த வித்துரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் மனைவி பக்கத்துல நிக்கிறான். ஒரு இடி இடிச்சான் புருஷனை. என்ன யோசிக்காரு அண்ணன், என்ன சொல்லுதோ வித்துருன்னு சொல்றாங்க, யோசிச்சு நிக்க. உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையுடைய பெரிய வார்த்தை அது அப்படின்னு. சரிண்ணே அப்படின்னாரு, வித்துறேன்னு உடனே போர் வண்டியெல்லாம் அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம்ல, தட்டையும் கொடுத்துட்டாரு, காணிக்கையும் கொடுத்துட்டாரு. தோத்திர நம்ம ஆசீர்வாதமா திரும்பி வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, நல்ல விலைக்கு வித்தார், வாங்கினதை விட டபுள் மடங்கு வித்தார். வித்து என்ன பண்ணாரு, அதுக்கு எதிர்த்தால ஒரு இடத்த வாங்க போனாரு. அவன் மனைவி சொன்னா, மரியாதையா அண்ணனை கூப்பிட்டு திரும்ப திரும்ப என்ன செய்யாத, விற்காத, கூப்பிட்டு விட அண்ணன் சொன்னேன். நான் போனேன், சொன்னேன் தம்பி இது சூப்பர் வீடு இடம், இதுல நீ வீடை கட்டில வாங்கிருன்னு சொன்னேன். இதை வித்துட்டு அதை வாங்கிட்டாரு. என்னாச்சு தெரியுமா, கரெக்டா 6 மாசத்துல இவர் வாங்கின அந்த சைட்டு பக்கத்துல இருக்க 8 சைட்டும் சேர்த்து இன்னொருத்தன் கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் ஜெயிச்சிட்டான். வாங்கினவன் எல்லாம் பணம் போயிடுச்சு, இவர் மட்டும் பாதுகாக்கப்பட்டார். இன்னைக்கு 3.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. எந்த இடத்துல தெரியுமா, புதுசா வாங்கின இடத்துல. துன்மார்க்கன் வீட்டுல என்ன இருக்குது, கர்த்தருடைய சாபம் இருக்குது. நல்ல மலிவா கிடைக்கணும், மலிவா என்ன செஞ்சிடாது, சாபத்தை வாங்கி கட்டிடாது. எங்க போனாலும் இது ஒரு வார்த்தை, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்கனுடைய வீட்டுல கர்த்தருடைய சாபம் இருக்கு. அல்லேலூயா.